ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். உன் இதயத்தின் சத்தத்தை கேட்டுவிட்டுத்தான் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் மகளே. பதறாமல் கேள். உன் மன தேடி வந்த இன்பச் செய்தி. எதை நினைத்து பதறிக்கொண்டிருக்கின்றாய்? யாரை நினைத்து கண் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? உன் மனதிற்குள் 1000 கனவுகளோடு உறங்கச் சென்றாலும் அந்த கனவுகளை கெடுக்க விடும்படியான சில நிகழ்வுகள்தான் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. யார் யாரோ என்னென்னவோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது சதி என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதை விதியோ என்று நீ அதை நிரந்தரமாக்க வேண்டாம். சதியை மாற்றுவதற்கும் விதியை முடிப்பதற்கும் தானே இந்த அப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் மகளே. நீ அழுது புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிவே அடைந்து விட்டது. முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் என்றே நினைத்துக்கொள். உன்னை எப்படியாவது கீழே சாய்த்தே ஆக வேண்டும், உன்னை எப்படியாவது உடைத்தே விட வேண்டும் என்றல்லவா இங்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் மகள் எவ்வளவு புத்திசாலி என்று அங்கு யாருக்கும் அறிவதில்லை. நீ புத்திசாலியாக இருப்பதனால்தான், தைரியசாலியாக இருப்பதனால்தான் இந்த அப்பன் கணக்கம்பட்டி யானை தேடி வந்து இருக்கின்றார் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். நேரமும் காலமும் உனக்கு எதிராக கூட இருக்கலாம். அங்கு நீ ஜாதகத்தை எடுத்து சென்றால் அந்த கட்டம் சரியில்லை, இந்த கட்டம் சரியில்லை, எந்த திசை என்றே புரியவில்லை என்று கூட அவர்கள் சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் பற்றி என் மகள் இங்கு கவலைப்பட தேவையில்லை. உனக்கு வெற்றி என்பது இந்த அப்பனால் உருவாக்கப்பட்டது. இந்த அப்பன் உனக்குள்ளே இருந்து உன் முடிவை இயக்குபவன். இந்த அப்பன் உனக்குள்ளே இருந்து உனக்கான விதியை இயக்குபவன். அப்படி இருக்கும்போது உன் விதி நானாகத்தானே இருப்பேன். நானே எழுதி கொண்டு இருக்கும்போது கிறுக்கல்களை தந்து விடுவேனோ என்று நீ சற்றும் யோசிக்க வேண்டாம். என் சாமி, என் மகள் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே இந்த அப்பன் நான் இருப்பேன். அப்படித்தான் இங்கு நான் உனக்காக உழைத்து கொண்டிருக்கின்றேன். நீ கண்கலங்கிய தருணத்திற்கெல்லாம் விடை கேட்கும் தருணமும் வந்து விட்டது. விடையை நேரடியாக நானே பதிலாக கொடுத்துவிட்டு நீ கேட்ட இன்பச் செய்தியை தரலாம் என்று வந்து இருக்கின்றேன். மறுபடியும் முடிந்து போனதை நினைத்தும் உன் எதிர்காலத்தை நினைத்தும் வருத்தப்படாதே. ஒன்றை மட்டுமே என் மகள் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். உன் எதிர்காலமாக இருந்தாலும் சரி, உன் நிகழ்காலமாக இருந்தாலும் சரி, உன் கடந்த காலமாக இருந்தாலும் சரி, முக்காலத்திலும் இந்த கணக்கம்பட்டி யான் உனக்கு துணை இருப்பேன். என்னை கையெடுத்த பிறகு எதற்காக சாமி நீ கண்கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? நான் உறுதியாகத்தான் உனக்கான வாக்கை தருகிறேன். வெறும் மாறுதல் வார்த்தைக்காக என் பிள்ளையை நான் சந்திக்க வரவில்லை. இனி சற்றும் மனம் தளராமல் உன் முடிவை என் முடிவாக ஏற்றுக்கொண்டு நீ உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கான முயற்சியில் இறங்கு. சில சமயம் என்ன சொல்ல வருகிறான் என்று நீ புரியாமல் இங்கு பதறுகிறாய். தைரியமாக இரு சாமி, உனக்கு நல்லறிகுறியே நான் காண்பிப்பேன். நீ கலங்கிய தருணத்திற்கெல்லாம் நான் விடை கொடுக்கும் தருணமும் வந்துவிட்டது. வருத்தங்கள் தேவையில்லை. இனி உன் மனதில் நான் இருக்கும்போது, சதா நேரமும் இந்த அப்பனை நினைத்து கொள்ளும் போது வெற்றி உனக்காகத்தான். நீ மனதில் நினைத்த இன்பமும் உன்னை தேடி வரும். கேட்ட வெற்றியும் உன்னை தேடி நிரந்தரமாக்க வரும். இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். வாழ்க வளமுடன்.